செல்லமாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அம்மா நெத்திலி கருவாடு தொக்கு பண்ணுறதுக்கு எண்ணெய் விட்டு, வாணலியில் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அது கூட பூண்டு ஒரு 10 பல் பூண்டு தட்டி போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் பொரிய விடணும். அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஆல்ரெடி மிளகாய் பொடி தண்ணியில் குழச்சி எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு குழச்சி வச்சுருக்கிறேன். அது தக்காளி ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கிட்டேன் இந்த கருவாடு தொக்குக்கு. அதுக்கப்புறம் மிளகாய் பொடி குழச்சி வச்சுருக்கேன் இல்லையா, எண்ணெய் விட்டு தண்ணி விட்டு அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு பெரட்டி தொக்கு பதத்துக்கு வரணும். அதுக்கு தேவையான உப்புலாம் போடணும். அடுத்தது அந்த நெத்திலி கருவாடை கழுவிட்டு வச்சுக்கலாம் சுத்தம் பண்ணி, அதையும் இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு தொக்கு பதத்துக்கு இதை இறக்கி, இதுக்கு வெத்து சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், கீரை சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்லாம் இந்த கருவாடை தொக்கு. அதுக்கு இப்போ தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சு அதுக்கப்புறம் அது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு சுண்ட வச்சு இறக்கிடலாம். சுண்டிடுச்சு, இது ஒரு தொக்கு பதத்துக்கு வந்து விட்டது. அதுக்கப்புறம் 4 பெரட்டி இறக்கி சாம்பார், ரசம், வெத்து சாம்பாரோடு வச்சு சாப்பிட்லாம். அது கூட கீரை செஞ்சு சாப்பிட்லாம். முருங்கைக்கீரையோட சாம்பார் வச்சு கூட அதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதை மாதிரி நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்கடா. பாய்டா செல்லம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? போயிட்டு வரேன். பாய்.